அதே போல் விஜய் அவர்களை வந்துட்டு அந்த காஸ்டியூமில் பார்க்குறப்ப அந்த கிரேஸ்ஃபுல்லான ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு அந்த லிரிக்கல் வீடியோவில் காமிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலேயே அள்ளுதுங்க. விஜய் அவர்களை வந்துட்டு எப்பயும் அவர் டான்ஸ் ஆடுறதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நான் எப்பயுமே சொல்கிறது தான், நான் வந்து வேறு ஒரு நடிகருடைய ரசிகர், அஜித் ரசிகர் நான். ஆனால் விஜய் அவர்களுடைய டான்ஸுக்கு நம்ம எப்பயுமே வந்துட்டு ஃபேன் தான். விஜயை வந்துட்டு மறுதளிச்சுட்டு தமிழ் சினிமாவை எழுதவே முடியாது, இந்திய சினிமாவே எழுத முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்துட்டு ஒன் லாஸ்ட் டான்ஸ் ஆட போகிறாரு அப்படின்னாக்கா நிச்சயமாக அதை கொண்டாடி இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். மேன் ஏஜஸ் லைக் ஒயின்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ விஜய் அவர்களுக்கு பொருந்தது. விஜய் அவர்கள் வந்து 20s ஒரு மாதிரி இருந்தார், 30s அதை விட பெட்டரானார், 40s அதை விட பெட்டரானார். இப்போ 50s வந்தோடனே ஆள் இன்னும் பயங்கர அழகாக தருறாரு. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லையாக இருக்கட்டும், அந்த லுக்குலையாக இருக்கட்டும், தன்னை வந்துட்டு ப்ரெசன்ட் பண்ணிக்கிறதுலையாக இருக்கட்டும். அது நம்ம வந்து அவங்களெல்லாம் பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு அல்லது அவங்கள குறித்து ஒரு கருத்து வைக்கிறதுங்கிறது வந்துட்டு அவங்க செய்த சாதனை ரொம்ப பெருசு தான். ஆனால் ஒரு ஆடியன்ஸாக நம்மளுடைய கருத்து தெரிவிக்கிறோம்ல, அது அஜித்தா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க. அந்த வகையில் 50+ 2 பேருமே கலக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இவர் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதை பார்க்கும்பொழுது அந்த சில ஸ்டெப்ஸ்லாம் பார்க்கும்பொழுது அள்ளுது. எப்படியோ அவர் நல்லா தான் பண்ணுவார்.